ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். ஆகாய் 2:19, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். இந்த நாளிலிருந்து, இன்றிலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இல்லை, எனக்கே வாக்குத்தத்தம் வந்த உடனே எனக்கே என்னை பார்த்து கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. தோத்திரம். அது என்ன, நம்ம எப்பயுமே ரொம்ப அந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேச மாட்டோமே, இல்லை? ஆனால் இன்று முதல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமாம். பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி மனசார சொல்லுங்க, இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம். உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், இன்று முதல் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வாக்குத்தத்தம். ஆசீர்வாதம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆண்டவர் நோவாவை பார்த்து நீ பேழையை செய் என்று சொன்னதற்கு பின்பாக ஜலப்பிரவாகம் முடிந்து அவர்கள் பேழையை விட்டு வெளியே வந்த உடனே தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து பிளஸ் பண்றார். அப்புறம் நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்துட்டு அவைகளை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. விசேஷமா ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்லுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நீங்க வாசிச்சா, ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 3ஆம் வசனத்தை வாசித்தா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்குள்ள உன் நிமித்தம் ஆசீர்வாதம் இருக்கும். எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். உங்களை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் இருக்க போகிறது. நல்லா இருக்குல்ல? இது ரொம்ப ஆசையா இருந்தது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகும், வெளிப்படும் இந்த மாதம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. இந்த தேசத்திலேயே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் இங்கே இரு, எகிப்துக்கு போகாதன்றாரு. 12ஆம் வசனத்தில் வாசிச்சா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு அவனை கர்த்தர் பலனை கொடுத்தாராம். எப்போ கொடுத்தாரு? அதுக்கு முன்னாடி வார்த்தை இருக்கு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். காட்ஸ் பிளஸிங். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மீது இருக்கும்போது தான் கர்த்தர் அவனை பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதன் மீது இருக்கும்போது தான் அவனை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மீது இருக்கும்போது தான் அவனுக்குள்ளிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை பாருங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும்,
நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். உபாகம் 28:2 வாசித்து பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மீது வந்து உனக்கு பலிக்கும். அழகாக சொல்லுவார். எவ்வளோ பிளெஸ்ஸிங் இருக்குல்ல. கண்டினியூவாக பார்த்தா நான் உன்னை வருகையில் ஆசீர்வதிப்பேன், போகையில் ஆசீர்வதிப்பேன், உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பேன், மாப்பசுகிற தொட்டி ஆசீர்வதிப்பேன், இல்லை என்னை ஆசீர்வதிப்பேன், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதமாக இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கண்டினியூவாக அந்த 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை பாருங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உபாகம் 28:1-2 எல்லாம் வேர்லி பிளெஸ்ஸிங், உலக பிரகாரமான அவ்வளவு ஆசீர்வாதம், மெட்டீரியல் பிளெஸ்ஸிங். ஆனால் எபேசியர் 1:3 எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதையும் இந்த மாதம் சொல்றாரு, இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உலக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புகிறவர். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். அப்போது ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம்னு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். அப்போ தான் அது ஐஸ்வர்யத்தை தரும், நன்மைகளை தரும், எல்லாத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதில் வேதனை இருக்கும், அதில் கஷ்டம் இருக்கும், அதில் போராட்டம் இருக்கும். ஆமென். அதிகாலையுமே எழுந்து தன் சிநேகிதனுக்காக சொல்லப்படும் ஆசீர்வாதம் அவனுக்கு சாபமாக மாறிட்டு இருக்கு. அதிகாலை எழும்பி ஐயோ ஆசீர்வாதம் சாபமாக மாறிடுமா? அதிகாலை எழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு காலையில் எப்பயுமே கர்த்தர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு, யாரையும் அதுக்கு முன்னாடி ப்ளஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலை எழுந்து முத காலம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி கர்த்தரை நம்பி அவரை துதித்து அவரை உயர்த்தும் போது தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பழிக்கும். ஆனால் சிலர் ரொம்ப எந்துவாயி ரொம்ப உற்சாகத்தின் மிகுதியில் அப்படி ஆசீர்வச்சிடக்கூடாது. அது சாபமாக முடிஞ்சிரும்னு போடப்பட்டிருக்கு. எப்படி உரத்த சத்தமா அப்படின்னு இருக்கு. இந்த மாதம் கர்த்தர் நம்மளை நல்லா ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலியமாக 2வது முறையாய் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் தீர்க்க தரிசனமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தை. முறை ஆலயம் கட்டி முடித்த பின்பு சாலமோன் பிரதிஷ்டை பண்ணினான். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அந்த ஆலயத்தில் சாலமோன் நின்று ஜனங்களை ஆசீர்வதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆலயத்திலிருந்து ஜனங்களுக்கு பல ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பெரிய பட்டியலே அங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகம் நீங்கள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க முடியும். கண்டினியூவாக ப்ளஸ் பண்ணுறத இந்த ஆலயத்தில் நின்று கூப்பிடுகிற யாராக இருந்தாலும், ஆண்டவரே
நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் செவி கொடுப்பீங்க, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜனங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அங்கே சாலமோன் ஆசீர்வதித்தார். ஆனால் அதுக்கு பின்பாக அந்த ஆலயம் ஆண்டவருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தபோது சத்துருவின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா அது இடிக்கப்பட்டது. எல்லா ஜனங்களும் சிறையிருக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு போனார்கள். அப்படிதான் வேதவசனம் நமக்கு காண்பிக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்புவார், தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார், ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், உடனே கர்த்தர் இரக்கம் செய்வார், உடனே ஒரு பிளஸிங்ஸை கர்த்தர் தருவார். இப்படி தான் போய்கொண்டே இருந்தது. மீண்டும் ஆலயம் கட்டுறதுக்கு ஜனங்கள்லாம் பரிதவிக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் தரியு ராஜாவை எழுப்புகிறார், கோரேஸ் ராஜாவை கர்த்தர் எழுப்புகிறார். புறஜாதியான ஒரு ராஜா மூலியமா இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். கொண்டு போன போது தான் செருபாபேல் பாபிலோனில் பிறந்தவன், பாபிலோனின் தலீர் என்று போடப்பட்டிருக்கிறார். அவன் பாபிலோனில் உதிச்சவன். அவன் அங்கிருந்து எழும்பி எருசலேமின் தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஆசாரியனாகிய யோசுவாவையும் அழைத்து கொண்டு ஏறக்குறைய 92 லட்சம் பேர் புறப்பட்டார்கள். ஆனால் அவ்வளவு பேருக்கும் எருசலேமின் தேவாலயத்துக்கு போக விருப்பம் கிடையாது. என்னத்த ஆலயத்தை கட்ட, என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு எரிச்சல் தான் இருந்தது. ஆனால் ஏறக்குறைய 42,320 பேர் மாத்திரம்தான் எருசலேமின் தேவாலயத்தை கட்ட வாஞ்சியோடு புறப்பட்டார். மற்றவங்களாம் என்ன செஞ்சாங்க, அவங்க விடுதலை வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொந்த வேலையை, சொந்த அலுவல்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அவங்க பார்த்து அவங்களுக்கு வீடை கட்ட ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஓன் ப்ராசஸிங் தான் அதிகமாக இருந்தது. சுயமாக யோசித்தாங்க, சுயமாக வீடு கட்ட பிளான் பண்ணாங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்தது. நீங்கள் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலலாம் வாசிச்சா, நானே அவர்களை அடித்தேன் என்று போடப்பட்டிருக்கிறது, நானே அவர்களை தண்டித்தேன் என்று போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் தங்களுக்கென்று வீடுகளை கட்டி கொள்ளுகிறார்கள். இது காலமா? ஆண்டவர் கோபப்படுறார் தீர்க்கதரிசி மூலியமா, ஆகாய் மூலமா. என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சிப்பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கலாமா? எப்படி உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்கள் நிலத்தை எப்படி ஆசீர்வதிப்பேன், நான் அதை அடித்தேன் தண்டித்தேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பேசிக்கிட்டே வாராரு. 2ஆம் அதிகாரத்தில் நிலத்தை அடித்தார், நிலத்தை தண்டித்தேன், மழை இல்லை, விளைச்சல் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஆசாரியர்கள் தீட்டுப்பட்டு தான் இருக்காங்களே ஒழிய இன்னும் பரிசுத்தத்துக்குள்ள வரலை. ஆண்டவர் எச்சரிச்சுட்டே வாராரு. ஆனால் திடீரென்று ஜனங்கள் ஒரு சின்ன மனம் திரும்புதலுக்குள்ள வந்த உடனே, ஆனால் இன்னும் ஆலயத்தில் காணிக்கையோ சில காரியங்களையோ இன்னும் பரிசுத்தமாகலை, தீட்டுப்பட்டிருக்கிறது, கரைப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சரி, இந்த ஜனங்கள் இப்படி இருக்காங்களே, கஷ்டப்படுறாங்களே, நம்ம கொஞ்சம் ஆசீர்வதிச்சிட்டா ஒரு மனம் திரும்புதலுக்கு வந்துருவாங்களேன்னு சொல்லி தான் மீண்டும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு ஆசீர்வதிப்பார், எப்படி ஆசீர்வதிப்பார், என்னென்ன ஆசீர்வாதம்லாம் செய்வார், ஒன்றுமே அதில் சொல்லப்படலை. நான் ஃப்ரம் த டே, இந்த நாள் முதல் ஐ வில் பிளஸ், நான் அவர்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த நாள்ல இருந்து நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஜனங்கள் வேகமாக ஒரு பெரிய மனம் திரும்புதலுக்குள்ளே வர்றாங்க. நீங்கள் சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஆகாயில் வாசிச்சா, செருபாபேலை ஆசீர்வதிக்கிறது, அவன் நிலத்தை ஆசீர்வதிக்கிறது. சகரியாவின் புஸ்தகத்தில் எப்படியெல்லாம் ப்ளஸ் பண்ணார்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஆலயம் கட்டப்பட்டது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கையின் பிரயாசங்களின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் கர்த்தர் போட்டிருக்கிறார். இன்றைக்கு ஃப்ரம் த டே,
இன்னையில இருந்து ஏசப்பா மவுண்ட் சபையை ஆசீர்வதிக்க போகிறார். நல்லா கைத்தட்டி வாயை திறந்து ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி கொஞ்ச நேரம் துதிங்களேன். என் சத்தத்தை எதிர்பார்க்காதீங்க. நல்லா வாயை தரங்க, அந்நிய பாஷை பேசுங்க. இன்னையிலிருந்து என்னென்ன ஆசீர்வாதெல்லாம் நின்று போனது, எதெல்லாம் தடைப்பட்டது, எதெல்லாம் வரவில்லை, அந்தந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் இந்த 1ஆம் தேதி ஜூலை மாதம் இருந்து நீர் தொடங்க போகிறீர். ஆசீர்வாதத்தை தொடங்க போகிறீர். கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம், ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா சரீர ஆசீர்வாதத்தினால நீர் தொடங்க போகிறீர். எதையெல்லாம் கர்த்தர் தொட்டாரோ, எதெல்லாம் இழந்து போனோமோ, எதெல்லாம் இல்லாமல் இருந்ததோ, அதையெல்லாம் மீண்டும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். நீங்கள் எலெயாசர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்களேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆதியாகமம் 24. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். முதல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் எதெல்லாம் கொடுத்துருக்கான்? சீமானா மாத்திருக்கு. ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதை வேலைக்கார வேலைக்காரி பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கையில் தராரு. அப்போ ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாத்தையுமே தராரு. ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றும் நமக்கு வரவே வராது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உபாகமம் 23:5 வாசித்து பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்ப. சாபத்தை, இது நல்லா இருக்குல்ல, சாபத்தை ஆசீர்வாதம். என்னாகமோ 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். சாபத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். இந்த மாதம் எல்லாமே டேன் பேக் தான். தலைகீழ கர்த்தர் மாத்திர போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். சரி, ஒரு 3 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். only 3 words. இன்று முதல் என்ன நடக்கும்? என்ன ஆசீர்வாதம்? உபாகம் 2:25. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். இன்று முதல் என்ன ஆசீர்வாதம்? இதுவரை நீங்க எதிர்காலத்தை குறித்து, சத்துருவை குறித்து, உலகத்தை குறித்து, மனுஷர்களை குறித்து, வியாபாரத்தை குறித்து, உங்க வேலைகளை குறித்து, உங்க சூழ்நிலைகளை குறித்து ஏதோ ஒரு பயம், திகில். ஆனா இந்த 7வது மாதம் இன்று முதல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை குறித்த பயமும் திகிலும் தேசத்தில் உண்டாகும். அல்லேலூயா. அதை ஆண்டவர் தொடங்குவார். உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் உபாகமம் 3-4 வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். இஸ்ரவேலரே கேளுங்கள்,
மவுண்ட் சர்ச், கர்த்தருடைய பிள்ளைகளே கேளுங்கள், என் தேவ ஜனமே இன்னைக்கு கேளுங்க. இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? இந்த மாசம் இன்று கர்த்தர் ஆமே எங்க கூட இருந்து எங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் எங்களை ரட்சிக்கவும் எங்களுடனே கூட எங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். பயப்படாதீங்க. பக்கத்தில் பாஸ் பயப்படாது, கலங்காதீங்க, தத்தளிக்காதீங்க, புலம்பாதீங்க. ஒரே புலம்பி ஃபைங்காக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. மேக்சிமம் ஆஃப் டைம் பயமாக இருக்கு, இது கஷ்டமாக இருக்கு, பயமாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பயம், என்ன நடக்குமோ, என்ன ஆகும். நான் உங்களுக்கு அழகாக ஆசீர்வாதமாக உங்களை ஆசீர்வதித்து சொல்லுகிறேன். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். இன்று நான் தொடங்க போகிறேன். அவர்கள் உங்கள் கீர்த்தியை கேட்டு, எப்படி கீர்த்தியை கேட்டு அப்படின்னா உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படாதீங்க. இன்று முதல் அவர் தான் தொடங்குவார். யார்? நீங்களாம் தொடங்க வேண்டாம், அவர். நான் தொடங்குவேன்ட்டார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னார்ல, இந்த 7வது மாதத்தில் அவர் தொடங்க போறார். நோ மேன் கேன் ஸ்டாப் யுவர் பிளஸிங். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நோ மேன், devil cannot stop your blessing. நல்ல கையை தட்டி இன்று முதல் அவர் தொடங்க போகிறார். உங்கள் கீர்த்தியை கேட்பார். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று, ஹல்லேலூயா, இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களை எல்லா கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். எல்லா கண்களுக்கு முன்பாக. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடுனும் கூட இருக்கிறேன் என்பதை இன்று இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். வியாபாரத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஊழியத்தில் உங்களை இன்றைக்கு மேன்மைப்படுத்துவார். உங்கள் படிப்பில், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இந்த மாதம் நம்மளை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென், ஆமென். யோர்தான் முன்னாடி நிற்கிது. அப்பா ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். அப்போது ஒரே அதிகாரம் தான். 4:14 பாருங்க. 4:14. நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போலவே அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். இன்று நான் தொடங்குவேன். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நான் தொடங்குறேன். உன் கீர்த்தி எல்லாருக்கும் தெரிய வரும். இன்று உங்களை எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரே அதிகாரம் தான் பாருங்க. சொன்ன அன்னைக்கே யோர்தான் பிரிஞ்சது, ஜனங்கள் கடந்தார்கள், ஒரு குவியலா நின்றது. எல்லாரும் யோசுவா கண்டு பயப்படுறாங்க. அன்றிலிருந்து இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார்.
யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போடுவேன் எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. என்னென்ன நிந்த 6 மாசம் இருந்தது, இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், சில நேரம் குழந்தை இல்லைங்கிற ஒரு நிந்தை இருக்கும், திருமணம் இல்லைங்கிற ஒரு நிந்தை இருக்கும், நஷ்டம் இழப்பு என்கிற நிந்தை இருக்கும், ஏதோ ஒரு அவமானம் நிந்தைகள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் மேலே இருக்கிற நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார். கில்கால் எனப்படுகிறது. இந்த நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும். நான் சொல்கிறேன், இந்த மாதம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மேலே இருக்கிற அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் இப்படிங்கிறதுக்குள்ளே கர்த்தர் புரட்டி போட்டுருவார். ஒரு நிமிஷத்துக்குள்ளே. சகரியா 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள், ஏன் 5 வசனம் வரைக்கும் வாசித்தா, ஆசாரியனாகிய யோசுவாவின் வஸ்திரம் கரைப்பட்டிருந்தது அழுக்காய், பிசாசு கையை நீட்டி குற்றப்படுத்தினா, கர்த்தரோ அவனை கடிந்து கொண்டார். ஒட்டனே அன்றையே அவன் பாகையை மாற்றினார், வஸ்திரத்தை மாற்றினார், பாதரட்சியை கொடுத்தார். நீண்ட நாள் இருந்த நிந்த ஒரு சன பொழுதுல கர்த்தர் அவனை கனம் பண்ணி ஆசீர்வதிச்சிட்டார். எதெல்லாம் நீண்ட நாள் நிந்தையா இருக்கா, இன்று உங்கள் நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்று அவர் தொடங்க போகிறார். இன்று எல்லார் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இன்று உங்கள் நிந்தையை மாற்றப் போகிறார். இன்று முதல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரப்போகிறது. எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம். ஆமென். ஒரே ஒரு வசனம், யாத்திராகம் 32:29. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிக்கும்படி, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமா இருக்கிறதுனால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி, இன்றைக்கு நீங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறீங்களே, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். இன்னைக்கு உங்களை கமிட் பண்ணுங்க, இன்னையிலேருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த 32ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் ஆரோன் பொன்னையும் எல்லாத்தையும் வாங்கி அவன் அக்கினியில் போட்டு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விக்கிரகத்தை செஞ்சு, இதுதான் எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த அற்புத அடையாளங்களை செய்த தேவன் என்று சொல்லி அப்படி சொல்லிட்டான். அப்பொழுது அவர்கள் எழுந்து புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாடி உபச்சாரம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமில்லாமதை செய்தார்கள். அப்பொழுது மோசே பிரமாணத்தை வாங்கிட்டு கீழே இறங்கி வருகிறார். வந்து இவங்களெல்லாம் பார்த்தா இவங்க அருவருப்பாக இருக்கிறத கண்டபோது மோசே நியாயப்பிரமாணத்தை உடைச்சிட்டு கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார் என்று சொல்லிட்டு அவர்களை தன் பக்கத்தில் கூப்பிட்ட போது லேவியர்கள் அவன் பட்சத்தில் வந்தார்கள். அப்பொழுது மோசே சொல்கிறார், அவனவன் தன் சகோதரனு, அவனவன் தன் மகனு, அவன் யாரெல்லாம் இருக்கிறானோ பட்டயத்தை எடுத்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் போட்டு அவங்கள கொன்றுங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாதது சபைக்குள்ளே வந்தபோது, குடும்பத்துக்குள்ளே வந்தபோது, ஆலயத்துக்குள்ளே வந்தபோது, ஜனங்களுக்குள்ளே வந்தபோது வெட்ட சொன்னான். அவர்கள் போய் பாரபட்சமே இல்லாமல் கர்த்தருக்காக பரிசுத்தம் பண்ணும்படி வெட்டினார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது, இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கு விரோதமாக இருந்ததுனால கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நம்மளை 6 மாதத்தில் நடந்தது அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு
இன்னைக்கு நம்மளை பிரதிஷ்டை பண்ண அவர் ஆசீர்வதிக்கும்படி உங்களை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஃபேமிலியை, வாட் எவர், எதெல்லாம் சீர்கட்டு இருந்துச்சோ, எதெல்லாம் சரியில்லாமல் இருந்துச்சோ, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்ததோ, கடந்த 6 மாதத்தில் பாசிங் கிளவுட் போன மாதிரி போட்டோம். இன்னைக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு முன்பாக உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள், உங்களை கமிட் பண்ணுங்க, உங்களை அர்ப்பணிங்க, உங்களை விட்டு கொடுங்க. பரிசுத்தத்துக்கு சபை வரட்டும், ஜபத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க, ஊழியத்துக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க, ஆத்தும ஆதாயத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க. போனது போட்டு இந்த மாதம் 7வது மாதம் வருஷத்தின் நடுவில் நம்மளை பிரதிஷ்டை பண்ண ஒப்பு கொடுப்போம். இன்று முதல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.